லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மங்கா, மங்கா. சரி அபி, போற வழியில என்ன கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு போறீங்களா? ஆம், கண்டிப்பா. வா, வந்து ஆட்டோல ஏறுவா. அபி புருஷன் மட்டும் மங்கா கிட்ட பேசிட்டானா அவ்வளவுதான். அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். அப்புறம் குழந்தைய கடத்தினதுக்காக என்ன ஜெயில வச்சிருவாங்களே. ஐயோ, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஹலோ மேடம், மங்கா ஹாஸ்பிடல்ல விட்டு தப்பிச்சு போயிட்டா. அது உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், சஞ்சீவ் மங்காவை தேடி பின்னாடியே போயிட்டு இருக்காரு. சரி, நான் இப்ப அங்க வரேன். ஓகே மேடம். மங்கா ஏன் இப்படி பண்றா? அவளுக்கு ஒரு வேலை நினைவு திரும்பிருச்சோ என்னமோ. ஒன்னும் புரியலையே. அம்மா, சஞ்சய் எந்த பக்கம் போயிருப்பாரு? ஸ்ரீஜா மேடம் தான் போலீஸ் கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்தணும். மங்கா எந்த பக்கமா போனா? மங்கா இந்த பக்கம் தான் போனாங்க மேடம். சஞ்சீவ் சார் அவங்களை விரட்டிக்கிட்டே பின்னாடியே போனார் மேடம். ஏய், மங்கா போறத பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி நின்னுட்டு இருக்கியா? இல்ல மேடம், மங்கா யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியே அரேஞ்ச் என்ன? வாயை திறந்தாலே போய். இப்பதான் அபிக்கு தொல்லை கொடுத்த ஸ்ரீஜாவை புடிச்சு ஜெயில வச்சிருக்கேன். அடுத்து உன்னை புடிச்சு வைக்கிறேன். என்னது, ஸ்ரீஜா மேடம் ஜெயிலுக்கு போயிட்டாங்களா? சுத்தம். என்ன அவங்கள காப்பாத்துவாங்கன்னு நினைச்சேன். இப்ப அவங்கள காப்பாத்தவே ஆள் இல்லாம போயிட்டாங்களா? நீங்க எதுக்கு என்ன புடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல மேடம். ஓ, சஞ்சய் மங்கா பிடிக்க போயிருக்காருல, புடிச்சிட்டு வரட்டும், அப்ப தெரியும் எதுக்குன்னு. இவள உள்ள ஏத்துங்க. ஓகே மேடம். முதல்ல ஸ்டேஷனுக்கு போலாம். ஏறுமா, ஏறு. ஏறு. டே அன்பு, வந்தம்மா சரக்க குடுத்துட்டு போனமான்னு இல்லாம இன்னும் ஆளைய காணுமடா. எப்படா வருவா? இப்போ வந்துருவாங்கக்கா. என்னத்த வந்து இவெல்லாம் டேய், ஆட்டோல போறது மங்கா மாதிரி தெரியுது. அபியும் மங்காவும் தாண்டா போறாங்க. ஒருத்தி குழந்தையோட போறா. ஒருவேளை பக்கத்துல இருக்கிற குழந்தை ஸ்ரீஜா தேடுற குழந்தையோ? ஆமாக்கா. அடியே மங்கா, அன்னைக்கு சஞ்சீவ் வந்து உன்னை காப்பாத்துனா, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாதுடி. டேய், வண்டி எடுறா. அக்கா, நம்ம பார்க்க வந்த ஆளை பார்க்காம சரக்கு டெலிவரி பண்ணாம போறோம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அந்த ஆட்டோல அபியும் மங்காவும் குழந்தையோட போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டோவை முதல்ல ஃபாலோ பண்ணு. ஏடுறா வண்டிய. சரிக்கா. சீக்கிரம் போ. சரிக்கா. இந்த மங்கா சஞ்சய் எங்க போனாங்க? மேடம், என்ன? ஐயோ, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோமே.
ஐயா, ம், ஏங்க ஐயா ஒரு மாதிரி இருக்கீங்க? குமாரராஜா ஐயா வீட்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி குமாரராஜா ஐயா வீட்ல நடந்த பெரிய களவு அவருக்கு நேத்து ராத்திரி கனவா வந்திருக்கு. அதை நினைச்சுதான் யோசனையா இருக்கு. குமாரராஜா வீட்டுல களவு போனது என்னங்க ஐயா? ஈசனோட கிரீடத்துல வைக்கிற மாணிக்கக்கல். குமாரராஜா குடும்பம் ஈசனோட மாணிக்கக்கல்ல பரம்பரையா பாதுகாத்து வந்திருக்காங்க. அந்த கல்லு காணாம போனதுல இருந்து குமாரராஜா ஐயா ரொம்ப நொடிஞ்சு போயிருந்தார். நேத்து ராத்திரி அந்த களவு கனவா குமாரராஜா ஐயா கனவுல ஏன் வரணும்? ஏதோ துர்சம்பவம் நடக்க போறதுக்கான சகுனமா இது இருக்குமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. என்னங்க ஐயா, நாம ஏன் ஜோசிய பார்வையில பார்க்கணும்? மாணிக்கக்கல்ல தொலைஞ்சு போன கவலையில குமாரராஜா ஐயா இருக்கிறதா நீங்க சொன்னீங்க. அந்த கவலையோட வெளிப்பாடா இந்த கனவு வந்திருக்கலாம்ல? கேசவா, கனவுல 2 வகை உண்டு. ஒன்னு, நம்ம ஆழ் மனசுல இருக்கிற தீராத ஆசையோ இல்ல ஏக்கமோ கனவா வெளிப்படுது. இன்னொன்னு, நடக்க போற நல்லது கெட்டத நம்ம ஆன்மா நமக்கு கனவா வந்து உணர்த்தும். கனவு வர நேரத்தை பொறுத்துதான் வந்த கனவு ஆழ் மனசு ஏக்கமா இல்ல ஆன்மா நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கையான்னு தெரிஞ்சுக்க முடியும். குமாரராஜா ஐயாவுக்கு வந்த கனவு நடு சாமத்து கனவு. நடு சாமத்துல வந்த கனவு ஆள் மனசு ஏக்கமா இல்ல ஆன்மாவோட எச்சரிக்கையா? அதுதான் எனக்கு சரியா தெரியல. ஐயா, பூஜையில உட்காந்து பிரசன்னம் போட்டு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும்ல ஐயா? அதுவும் சரிதான். நான் பூஜையில உட்கார்ந்து பிரசன்னம் பார்க்க ஏற்பாடு பண்ண. சரிங்க ஐயா. குருவே, என்னாச்சு? என் மந்திரம் சொல்றத நிறுத்திட்டீங்க. என் மனசுல ചെറിയ ഒരു കുഴപ്പമുണ്ടായി. என்ன കുഴപ്പം ഗുരുവേ? എനിക്കറിയില്ല. പക്ഷേ നമുക്ക് ഏതൊരു മോശമായ സംഭവം നടക്കപ്പോറതാ നീലി പറയുന്നു. மோசமான சம்பவமா? அப்ப இந்த யாகம் நல்லபடியா முடியாதா? குருவே, எப்படியாவது இந்த யாகத்தை பண்ணி முடிச்சு கொடுங்க. இந்த யாகம் நல்லபடியா முடிஞ்சாதான் எனக்கு இழந்த சக்தி திரும்ப கிடைக்கும். പേടിക്കണ്ട ശിഷ്യ. ഞാൻ என்ன மோசமான சம்பவம் நடக்க போகுதுன்னு நீலி கிட்ட கேட்காம்.
அபி சொல்லு மங்கா. பாப்பாவை கொஞ்ச நேரம் நான் வச்சுக்கிட்டுமா? என்ன மங்கா இப்படி கேக்குற? பாப்பா உன்னோட பாப்பா, அதை வச்சுக்க நீ என்கிட்ட கேட்கணுமா? வா இந்தா. சீக்கிரம் போய் தொலையண்டா. சரிக்கா. அபியும் மங்காவும் குழந்தையோட போறாங்கன்னு இந்த விஷயத்தை ஸ்ரீஜா கிட்ட சொல்லிடுவோம். பாப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சேர போற. நான் உன்னை கொண்டு போய் சேர்க்க போறேன். என்னடா ஸ்ரீஜா போன் எடுக்க மாட்டேங்கிறாளே? அவ போன் எடுக்கலனா என்ன, வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். போ போ. மங்கா, பாப்பாக்கு கொஞ்சம் பால் கொடுக்கறியா? பாலா? நானா? நீங்க தானே பாப்பாவோட அம்மா, நீங்க தான் பாப்பாக்கு பால் கொடுக்கணும். மங்கா, ஏன் யோசிக்கிற? பாப்பாக்கு பால் கொடு. அது வந்து அபி, நான் பாப்பாக்கு பால் கொடுக்க முடியாது. ஏன் மங்கா? அது நான் இப்பதானே ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கேன். இந்த நேரத்துல எப்படி பால் கொடுக்க முடியும்? வேண்டாமே. ஓ, அப்படி சொல்ல வரையா? உடம்பு முடியாம இருக்கிற குழந்தை பெத்தவ கிட்ட பால் குடிச்சா குழந்தை உடம்பு சீக்கிரமா குணமாயிடும்னு சொல்லுவாங்க. பாப்பாக்கு வேற ஜுரமா இருக்கா, அதான் நீ பால் கொடுத்தா பாப்பாக்கு சீக்கிரமா சரியாயிடும்னு சொன்ன. ஓடா, சீக்கிரம் போ அன்பு. இதோ போயிட்டே இருக்கேங்க, போயிட்டே இருக்கேன். ஒரு ஆட்டோவை விட்டுடாத, சீக்கிரம் சீக்கிரம் ஃபாலோ பண்ணு. சரிக்கா. டேய் அன்பு அக்கா, ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா வந்த உடனே ஆட்டோவை வழிமறிச்சு நிப்பாட்டு. சரிக்கா. இன்னைக்கு அந்த அபி, மங்கா, அவங்களோட குழந்தை, அவங்க 3 பேரையும் கழுத்தறுத்து போட்டுடணும். பண்ணிடலாங்க்கா. சரி விடு, பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சா சரியா போயிடும். மங்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட ஒருத்தன் வந்து பாப்பாவை ஜோதி, சும்மா இரு, அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். என்ன அபி, எதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்றீங்க? சொல்லுங்க அபி, என்ன விஷயம்? அது வந்து மங்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க ஆட்டோல வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து எங்க கிட்ட இருந்து பாப்பாவை புடுங்கிட்டு போக பார்த்தான். அவன் கிட்ட இருந்து நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மங்கா, அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. பாப்பாவை யார் புடுங்க பாத்திருப்பா? ஹாஸ்பிடல்ல என்ன கொல்ல பார்த்தவங்க தான் பாப்பாவை கொல்ல நினைச்சிருப்பாங்களோ? அப்ப உங்களுக்கு பாப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா? இனிமே பாப்பா இங்க இருக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சஞ்சீவண்ணன் கிட்ட பாப்பாவை எப்படியாவது சேர்த்தரணும். அது வரைக்கும் யார்கிட்டயும் பாப்பாவை பத்தி எதையும் சொல்லக்கூடாது. டேய் அன்பு, சொல்லுக்கா. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்ல. வேகமா போய் அவங்க போற ஆட்டோவை மறிடா. சரிக்கா. குழந்தையையும் அபியும் மங்காவையும் அப்படியே சொருவி போட்டு போயிடலாம். போ. சரிக்கா. போ 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 போ, சீக்கிரம்டா. போயின்னு தானக்கா இருக்கேன். மங்கா, சொல்லுங்க அபி. என்ன மங்கா, ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப யோசனையாவே இருக்க. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அபி, நான் நல்லாதான் இருக்கேன். அபி, மங்கா ட்ரீட்மெண்ட் பார்த்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தானே இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் பாப்பாவை காமிக்கலாமே.
நல்ல யோசனை தான் ஜோதி, நம்ம அங்கேயே போயிடலாம். அபி வேண்டாம் அபி. ஏன் மங்கா? என்னையும் பாப்பாவையும் கொல்ல நினைக்கிறவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்னு நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? மங்கா சொல்லு, ஏன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க வேண்டாம்னு சொல்ற? அது வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் அவ்வளோ சரியா இருக்காது அபி. அதனால தான் சொல்றேன், நம்ம ஒரு நல்ல சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிக்கலாமே. அவங்க சொல்றது சரிதாம்மா. இங்க பக்கத்துல சைல்டு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, அங்க போயிடலாம். சரி, நீங்க அங்க போங்க. சரிம்மா. அக்கா, அந்த அபியும் மங்கா வந்து ஆட்டோ எங்கடா? அக்கா, உங்களுக்கு ரத்தம் வருதுக்கா? டேய் கொத்தாதடா, எனக்கு தெரியாதா? இந்த தடவை அந்த அபியும் மங்காவும் தப்பிச்சு போயிட்டாங்களடா. நீ ஏன்டா ஆட்டோ அப்படி குறுக்க மறுக்க நிறுத்தின? அக்கா, ஒரு பைக்காரன் குறுக்க வந்தாங்கக்கா, அதான் மேல விட்டுற கூடாதுன்னு ஆட்டோவை திருப்பிட்டேங்கா. அதான் இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுக்கா. பைக்காரனா? ஆமாக்கா. அதான் அங்க போற பாருக்கா. சானியம் புடிச்சவன் என் பிளான கெடுத்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி போறான் பாரு. மங்கா, அபி, சும்மா விட மாட்டேன். அக்கா, உங்களுக்கு ரத்தம் வந்துகினே இருக்குக்கா, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். சும்மா இருந்த தொலைடா, செத்து போயிட மாட்டேன். வா, வந்து ஆட்டோ எடு. சரிக்கா, வாக்கா. ஓம் ஸ்ரீம் ரீம் காளி. അമ്മേ നീലി, ഞങ്ങൾക്ക് എതിരാ എന്തെങ്കിലും സംഭവങ്ങൾ സംഭവിക്ക പോകുതാ? അത് എന്താന്ന് എനിക്ക് പറയണം അമ്മേ. நம்பூதிரி, உன் கால கர்ம ஜாதகத்தை கணித்து பார், அதில் உன் கேள்விக்கு விடை இருக்கும். ശരി നീലി തായേ. குருவே, காலகர்ம ஜாதகம்னா என்ன? அதை எப்படி பார்க்கிறது? കാലകർമ്മ ജാതകം നമ്മ കർമ്മത്തെ അടിസ്ഥാനമാക്കി ഉണ്ടാക്കുന്നതാണ്. അതിനെ നമ്മൾ കൺകൊണ്ട് കാണാൻ കഴിയില്ല. നമ്മ ആത്മാവിനെ ഒരുങ്ങിണച്ച് அதை നെറ്റിപ്പൊട്ടിൽ നിർത്തി അതുകൊണ്ട് നോക്കണം. குருவே, அப்ப அதை பார்த்துருங்க குருவே. അതിൽ ഒരു സിക്കൽ ഉണ്ട്. என்ன சிக்கல் குருவே? ഞാൻ എന്റെ ആത്മാവെ നെറ്റിപ്പൊട്ടിൽ നിർത്തുമ്പോൾ എന്റെ നെറ്റിപ്പൊട്ട് വളു ഇഴക്കും. ആ സമയത്ത് എന്റെ നെറ്റിപ്പൊട്ടിൽ ആരെങ്കിലും അഴുത്തിനാൽ കൂടെ ഉടനെ ഞാൻ മരണിക്കും. யாரு குருவே உங்க நெத்தி அழுத்த போறா? அதான் நாங்க இருக்கோமே, நாங்க பாத்துக்கிறோம் குருவே. நீங்க உங்க ஆன்மாவை ஒருங்கிணைச்சு நெத்தி போட்டில் வச்சு ஜாதகத்தை பாருங்க. ஓம் மகாகாளி, ஓம் நீலி தாயே, ஓம் மகாகாளி.
ഞാൻ എന്റെ ആത്മാവെ എന്റെ ഞെറ്റിപ്പൊട്ടിൽ ഒരുങ്ങിണച്ച് ജാതകം பார்த்து முடிக்கிற வரை நீ என்ன சேவிக்கணும். சரி குருவே, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, பாப்பாக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போதே. அண்ணா, நீங்க சொன்ன சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரிங்கம்மா.